சாதம் மீந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளியை கரைச்சி மஞ்சத்தூள் புளி போட்டு பிசைஞ்சு நைட்டே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன். கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மீந்த சாதத்தை என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க. புளியை கரைச்சி ஊற்றி ஊற வச்சு இப்போ சூடு பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெடிக்கிற நேரத்தில் கடலப்பருப்பு, கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தாளிச்சிட்டு இந்த கிண்டி வச்ச சாதம் இதிலே உப்பெல்லாம் போட்டேன் போட்டு கிண்டி வச்ச சாதத்தை போட்டு ஒரு கலக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாதம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோன்னா அந்த சாதத்துலேயே அந்த புளிலாம் ஊறி ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சாதம்லாம் மீண்டாக வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி தான் செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மழையாக இருக்கவே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பழைய இதெல்லாம் போட்டால் உடம்பு நல்லது தான், இருந்தாலும் இந்த மாதிரி கலர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தை வீண் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி நைட்டே புளி ஊற்றி ஊற வச்சு அந்த புளியில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சாதத்தை வீண் பண்ணாமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.